காந்தம் நெஞ்சர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன். பார்த்துருப்பீங்க என்ன சதுரங்க காயில் இருக்குது, என்ன சம்மந்தமான வழிப்போக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சதுரங்கம் சம்மந்தமான அந்த போட்டி சம்மந்தமான வழிப்போக்கம் தான். எவ்வாறான போட்டி என்றால் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச சதுரங்க போட்டி ஒன்று இடம்பெறப்போது, பெரிய லெவலில் இடம்பெறப்போது அந்த போட்டி. இப்போ அண்மை காலங்களில் நான் பார்த்தோம்னால் ஒவ்வொரு போட்டிகள்லேயும் எங்களுக்கான முன்னேற்றங்கள் காணப்படுது. தேசிய மட்டத்திலும் சரி, உலக அளவிலும் சரி, நாங்கள் அதில் பங்கு பெற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள், பங்கு பெற்ற வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கோம், உருவாக்கப்படுது. அதே மாதிரி இந்த போட்டியும் சதுரங்க சம்மந்தப்பட்ட போட்டி தான். இது வரைக்கும் நான் இப்படி சம்மந்தமான போட்டி நாங்கள் காண்பிச்சதில் வித்தியாசமான போட்டி. ஆனால் இது யாழ்ப்பாணத்தில் 2ஆம் முறை இடம்பெறுது, மிகவும் பிரமாண்டமாக இடம்பெறுது. அதுதான் அவங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வாங்க சதுரங்க போட்டியை ஆரம்பிக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம். என்னுடைய பேர் இங்கே நந்தருவன். நான் யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனத்தின் கடந்த கால தலைவரும் தற்போதைய உபதலைவர். ஓகே. இப்போ இங்கே இன்றைக்கு என்ன மாதிரியான போட்டிகள் இடம்பெறப்போகுது, என்ன படியாக இடம்பெறப்போகுது? இது சர்வதேச சதுரங்க போட்டி. இது இந்த வருஷம் 2வது முறையாக, சென்ற வருடம் நாங்கள் முதல் முறையாக இதை நடத்தியிருந்தோம். இப்போ இது 2வது முறையாக இந்த சதுரங்க போட்டி இலங்கை சதுரங்க சம்மேளனத்தால் இந்த அனுமதியுடன் யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனம் சர்வதேச ரீதியான ஒரு போட்டியை இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் யார் பங்கு பெற்றினோம்? இது சர்வதேச என்ற போட்டி உலகத்திலிருந்து அனைத்து இதரும் பங்கு பெற்றலாம். இருப்பினும் இந்தியாவிலிருந்து 13 வீரர்களும், லண்டன்ல இருந்து ஒரு வீரரும், அதை விட இலங்கை என்ற சகல பகுதிய மாவட்டங்களில் இருந்து காலி, கண்டி, குருநகல், கொழும்பு போன்ற சகல மாவட்டங்களில் இருந்து வீரர்கள், அதோட வட மாகாணத்தின் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற தமிழ் வீரர்கள் அதிகமாகவும் இந்த போட்டியில் 750க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கிறார். உண்மையில் பெரிய விடயம் தான். ஒரு பாராட்டுகளும் நன்றிகளும் இப்படியான பணிகளை செய்கிறார்கள். ஓகே, நன்றி. நானும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இப்படியான இந்த போட்டி நாங்கள் மிகுந்த சிரமத்து மத்தியில் இது எங்களோட இலங்கை ஃபெடரேஷன் அப்ரூவ் பண்ணால் தான் இதை நடத்தலாம். நாங்களுக்கு 2015ஆம் ஆண்டுலேருந்து ட்ரைவ் பண்ணி இப்போ இந்த இடையில கொரோனாவால் பின்தங்கி சென்ற வருடம் அவர்கள் அப்ரூவல் தந்து இனி வருடம் இந்த போட்டி நடைபெறும். இது வடமாகாண அல்லது நாங்கள் வெளி மாவட்டத்தில் போய் இது விளையாடுறேன்னு சொன்னால் போக்குவரத்து செலவு, தங்குமிட வசதி அதிக செலவாகும். ஆகவே இது எங்களோட இடத்துல இப்படி ஒரு சர்வதேச போட்டி நடத்துறதால செலவு மிச்சம். ஆக என்ட்ரி ஃபீஸோட கிட்ட இருந்து விளையாடிட்டு போகலாம். எங்களுக்கு இந்த இடமும் அமைந்திருக்கிறது. ஆகவே வருங்காலத்திலேயும் சதுரங்க வீரர்கள் அனைவரும் இந்த போட்டியில் பங்கு பெற்றோம் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, நன்றி.
நீங்கள் வந்து முதலாவது உங்களை அறிமுகம் பண்ண கொடுங்க. என்னது பேர் ஆரணன். நான் இங்கிலாந்தால வந்தேனா. சும்மா நான் ஜாஃப்னா செஸ்ஸுக்கு இமெயில் அனுப்பினான். நாங்கள் எப்படி கொலாபரேட் பண்ணலாம். இப்போ தான் கேள்வி கேட்டினான் நான் இந்த ஜாஃப்னா டூர்னமெண்ட் இருக்குன்னு. ஸோ ஐ கேம் ஹியர் அண்ட் இட்ஸ் ரியலி அமேசிங். இட்ஸ் வெரி வெல் ஆர்கனைஸ்ட் and it's very well put together. I'm very impressed by how this event is coming along, and I'm really intrigued to see how it continues. Yeah, நீங்கள் அங்கேருந்து வெளிக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருந்திருக்கும் திஸ் மச் லெவல். ஆனால் தே பீட் தட் ஓ better than do that. Definitely. இப்படி மாதிரி எதிர்பார்க்கல இவ்வளோ ஆட்கள் இருப்பினும் and இந்த செட்டப் மாதிரி இருக்கும். Did you expect this much level of? Yeah. I didn't expect it at all, to be honest. I thought it would be a lot smaller, but now coming here, there's 3 floors that look exactly like this, and it's very, very packed. A lot of young children playing as well. It's very exciting to see. I'm sure that there's going to be a lot of grandmasters coming through from Sri Lanka in the next 10-15 years, because if this is the sort of environment that they're growing up in, then it's there's a lot of potential here. I saw that in the last few days when I came, and it was really, really nice to see. ரியலி ஹாப்பி. இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கும் எங்களை வெளிநாட்டுக்கான பந்தங்கள் வந்து எப்போவுமே இணைந்து தான் இருக்குது ஒவ்வொரு விடயங்கள். ஆனால் இப்போ இந்த விடயத்தில் கூட நீங்கள் வந்து ஹாப்பி. நாங்கள் சகோதரன். ஓகே, நன்றி. தேங்க்ஸ். Okay, thank you. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக அறிமுகங்கிற பார்வையாளருக்கு. என்னுடைய பெயர் அருணகிரிநாதன். நான் யாழ் பல்கலைக்கழக ஆங்கிலத்துறையில் போதனாசிரியராக கடமையாற்றுகிறேன். மற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சதுரங்க அணிகளை 91ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை பயிற்றுவித்ததுடன் யாழ்ப்பாண சதுரங்க சம்மேளனத்தின் ஆரம்பகால உறுப்பினராகவும், அது 1998 மீள ஆரம்பிக்கப்பட்ட போது அதில் ஆரம்பகால உறுப்பினராக இருந்து பிறகு அதனுடைய தலைவராகவும் குறிப்பிட்ட காலம் கடமையாற்றியிருப்பேன். ஓகே, அப்போ உங்களுக்கு தான் இந்த சதுரங்கத்தின் பயணம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்துடுறது உங்களுக்கு தான் முழுமையாக தெரியும். இப்போ இன்றைக்கு நடக்கின்ற விழா வந்து இப்படி சாத்தியப்பட முடியும் நீங்கள் முன்னொரு காலத்தில் நினைச்சிருப்பீங்களா? அப்படி அதாவது 83ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்த நிலைமையிலே அது சாத்தியமாக இருந்தது. 83ஆம் ஆண்டுக்கு பிறகு இருந்த போர்க்கால சூழ்நிலையில அதை பற்றி யோசிக்க கூட நேரம் இல்லை. ஏனென்றால் 83ஆம் ஆண்டுக்கு முதல் இலங்கையின் தலை சிறந்த முதல் 10 வீரர்களை எடுத்தால் அதில் 2 அல்லது 3 பேர் யாழ்ப்பாண சதுரங்க வீரர்களாக இருந்தார்கள். பிறகு அந்த நிலைமை மாறி, ஏனென்றால் இப்போ உதாரணமாக சொல்ல போனால் 83ஆம் ஆண்டு யாழ்ப்பாண சதுரங்க சங்கத்தில், அந்த நேரம் இருந்தது யாழ்ப்பாண சதுரங்க சங்கம், அதிலே இருந்த உறுப்பினர்கள் 106 பேர். 84ஆம் ஆண்டு அதில் 40 பேர் கூட மிஞ்சே இல்லை. அப்போ அந்த நிலைமை தான் இருந்தது. அப்போ நீங்கள் அந்த நேரங்களில் நினைக்கல? அந்த நேரம் நினைக்கல. 2010ஆம் ஆண்டு மீண்டும் சதுரங்க செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்ட போது யாழ்ப்பாண சதுரங்க சங்கம் 1998ஆம் ஆண்டு திருப்பி மீள ஒழுங்கமைக்கப்பட்டாலும் அதை இயங்குறதுல போர்க்கால சூழ்நிலை பல தடங்களை ஏற்படுத்தியது. 2010ஆம் ஆண்டு அது மீண்டும் இயங்க துவங்கிய பிறகும் அதுக்கான ஆதரவு பெருமளவில் இருக்கே இல்லை. ஆனால் பிறகு 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில்
சதுரங்க கலையை ஒரு விளையாட்டை வளப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சதுரங்க சம்மேளனம் அளப்பெரிய பணியை ஆற்றுவதைக் கண்டு நான் வியந்து போயிருக்கின்றேன். சர்வதேசம் முழுவதும் இன்று மிகப்பெரிய ஒரு கௌரவத்துக்குரிய விளையாட்டாக கருதப்படுகின்ற இந்த விளையாட்டு தமிழர்களுடைய பூர்வீகமான ஒரு விளையாட்டு மரபு என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். சதுரங்கம் ஒரு வடமொழி சொல்லாக இருந்தாலும் நாட்படை அணி செய்கின்ற ஒன்றை சதுரங்கம் என்று சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியம் தமிழர் மரபிலே இருந்திருக்கின்றது. இந்த சதுரங்க கலை, இந்த விளையாட்டு எப்போ ஆரம்பிக்கப்பட்டது என்ற கேள்வி இன்றைக்கு ஆராய்ச்சியாக இருக்கிறது. சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட 2 நகரம் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. அந்த ஹரப்பாவிலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களிலே சதுரங்க பலகை போன்ற அமைப்பு மண்ணிலே செய்யப்பட்டு சதுரங்க காய்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டு இப்பொழுதும் இந்தியாவிலே அலகாபாத்திலே இருக்கின்ற பல்கலைக்கழக காட்சி அறையிலே சிந்துவெளியிலே கண்டெடுக்கப்பட்ட சதுரங்க விளையாட்டு அடையாளங்கள் என்று வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அது பற்றிய விமர்சனங்கள் இருந்தது, இது உண்மையா பொய்யான்னு. ஆனால் என்ன ஆச்சரியம், 2 ஆண்டுகளுக்கு முதல் மதுரையிலே கண்டுபிடிக்கப்பட்ட கீழடி நாகரிக ஆராய்ச்சியிலே நேரடியாக 64 காய்கள், சதுரங்க காய்களும் சதுரங்க தட்டும் எடுக்கப்பட்டு இப்பொழுது மதுரைக்கு போகின்றவர்கள் கீழடி நாகரிகம், கீழடியிலே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களிலே இது முக்கியத்துவம் பெற்றிருப்பதை பலரும் உணர்வர். எனவே தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான இந்த விளையாட்டு வடிவம் தொல்லியல் ஆராய்ச்சியிலே இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருப்பது தமிழருக்கு ஒரு பெருமை தருகின்ற நிகழ்ச்சி. 1886ஆம் ஆண்டு சர்வதேச ரீதியிலேயே இந்த சதுரங்க போட்டி தொடங்கிவிட்டது. இந்தியாவிலே தமிழர்களாலே தொடக்கப்பட்ட இந்த போட்டி 1886ஆம் ஆண்டு உலக அரங்கிலே பேசப்பட்டது. ஆனால் தமிழர்கள் அதிலே ஆர்வம் இல்லாமல் இருந்த போதிலும் இந்த போட்டி சர்வதேசத்துக்கு போய், குறிப்பாக ரஷ்யா போன்ற நாடுகள் இது விவேகம் நிறைந்த ஒரு விளையாட்டு என்பதை ஏற்று உலகுக்கு பரப்பி இன்றைக்கு எத்தனையோ மேலை நாடுகளிலே பாடசாலைகளிலே ஒரு கல்வி நிகழ்ச்சியாக இன்றைக்கு இந்த சதுரங்கம் மாற்றம் பெற்றுவிட்டது. ஆனால் இதற்கு உரித்தானவர்கள் தமிழர்கள். இதிலே இன்னும் அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் இதிலே அக்கறை கொள்ள வேண்டும் என்று கருதிய சில அன்பர்கள் சேர்ந்து இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பது நாம் செய்த பாக்கியம். சதுரங்கம் போட்டி என்பது எங்களுடைய பாரம்பரிய ஒரு விளையாட்டாக இருந்து அது இடையிலே குறைந்து விட்டது. ஆனால் கலாநிதி ஆறுமுகன் அவர்கள் கூறியது போல மற்ற வெளிநாட்டவர்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த சதுரங்க போட்டி இப்பொழுது அண்மை காலமாக தான் இங்கே யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் அது பிரபலமாகி கொண்டு வருகிறது.
இந்த சர்வதேச போட்டியை இங்கு நடத்துவதற்கு யாழ்ப்பாண சதுரங்க அமைப்பு தான் அதுக்கு காரணமாக இருக்கின்றது. உண்மையிலே நான் அவர்களை பாராட்டுகிறேன். இவ்வாறு ஒரு பெரிய நிகழ்விலே நடத்துவதற்காக கிட்டத்தட்ட 750 பேர் இதில் பங்கு பெற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒரு பெரிய அளவிலே. அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலிருந்து கூட இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக. சதுரங்கம் என்பது உண்மையிலே அவர்களுடைய பொறுமையை உருவாக்குகின்றவர். எந்த இதிலும் சகிப்புத்தன்மையை கடைப்பிடிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்றது இது ஒரு காரணம். அது சில வழியிலே இந்த போட்டிகள் இத்தனை நாட்கணக்கில் கூட செல்கின்றன. சர்வதேச ரீதியில் நடக்கின்ற பொழுது பங்கு பெற்றவர்களுக்கு ஒரு சகிப்புத்தன்மை, அதை பொறுமையை ஏற்படுத்துகின்றது. மற்றும் இது ஒரு விளையாடுபவர்களிடத்திலே ஒரு நேர்மையான ஒரு தன்மையை அது ஏற்படுத்துகின்றது. அதில் மற்றது அதில் அது ஒரு புத்திக்கு, அந்த மூளைக்கு வேலை கொடுக்குற வேலை தான் அது. உண்மையிலே இந்த விளையாட்டின் மூலம் அவர்களுடைய அந்த நுண்ணறிவுத்திறனை வளர்த்து கொள்ளலாம். நுண்ணறிவுத்திறனை கூடுதலாக வளரும் என்று கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், ஒரு விளையாட்டு வீரனுக்குரிய அந்த பண்புகளை இந்த விளையாட்டு உருவாக்குகின்றது. அவை இது ஒரு மிக முக்கியமான விளையாட்டு. கூடுதலாக இங்கு பல சிறுவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். அப்போ இந்த விளையாட்டுக்கு எந்த ஒரு வயதும் இல்லை. சிறுவர்களில் இருந்து பெரியோர் வரையும் ஒரு விளையாடி கொண்ட ஒரு விளையாட்டு தான் இது. எந்த விதமான ஒரு வயது இல்லை ஒன்றும் இல்லை. ஆகவே இது ஒரு ஆரம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த வகையிலே அவர்களுக்கு அது ஒரு நல்லொரு பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய வருங்காலத்தில் அவர்கள் பேராசிரியர் அந்த கலாநிதி ஆரதிமன் ஐயா அவர்கள் கூறியது போல இந்த விளையாட்டில் ஈடுபட்டவர்கள் ஒரு பெரிய விஞ்ஞானியாக வரக்கூடிய ஒரு தன்மைக்கு அதுதான் வழிவகுக்கின்றது. அதாவது அந்த மூளையை அவர்கள் பயன்படுத்துகின்றதுனாலே அது அவர்கள் எவ்வாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம், எவ்வாறு பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்பதை இது வழங்குகின்றது. உண்மையிலே சரி, எங்களோட கலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை விளையாட்டுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, என்ன விளையாட்டு கல்வி எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்கள்கிட்ட நிறைய திறமையான ஆட்கள் இருக்குது. அந்த திறமையான கண்டுபிடிக்கிற கூட இலவாக தான் இருக்குது. ஒரு விதத்தில் சமூக மீடியாக்களால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், சில விதத்தில் சமூக மீடியாக்கள் எங்களுக்கான திறமையான ஆட்களை கொண்டு உலக அளவில் கொண்டே விடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அவ்வாறு தான் அதுக்கான விளைவுகளும் வரும். உண்மையிலேயே அதோட பார்க்க நிறைய விடயங்கள், கலைத்துறை, கல்வி, விளையாட்டு போன்ற ஒவ்வொரு துறையிலும் எங்களுடைய ஆட்கள் இலங்கை உலக ரீதியாக சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை உருவாக்கினது எங்களோட மக்கள், எங்களோட அன்பு தான். உண்மையில் இந்த இந்தியா வழிபோகம் கூட உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நம்புகிறேன். வேறு லெவலில் பெரிய அளவில் தான் செய்யணும். இப்போ அதுக்கான ஆரம்ப புள்ளிகள் பல வருடங்களாக ஒருத்தரும் அதை உருவாக்கி தான் இந்த இடத்துல கொண்டு விட்டிக்கணும். எங்களோட கடமை என்னென்றா இனிமேல் அதை இன்னும் மேலும் மெருகூட்டுறது எங்களோட கடமை. ஸோ இந்த வழிபோக்கில் பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்தது. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெகு விரைவில் நான் 100வது வழிபோக்கனை சந்திக்க போகிறோம். உங்களோட ஆதரவு எனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அதுக்கு நன்றி. இன்னொரு வழிபோக்கில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வழிபோக்கன் ஜெயராமன். நன்றி, வணக்கம்.